வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இப்போ நடைபெற போகிற தமிழ்நாடு போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கான முக்கியமான 50 கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, எங்குள்ள சக்கரக்கோட்டை பறவைகள் சரணாலயம் ராம்சார் தலமாக அங்கீகரிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ராமநாதபுரம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற ராம்சார் தலங்கள் மொத்தமாக 93 இருக்குது. இந்த செப்டம்பர் மாதம் நிலவரப்படி இப்போ அக்டோபர் மாதம் நடந்துகிட்ருக்கு. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் 2 பகுதிகளை ராம்சார் தலமாக அங்கீகரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து சக்கரக்கோட்டை பறவைகள் சரணாலயம், இது ராமநாதபுரத்தில் இருக்குது. இன்னொன்று தேர்த்தங்கல் பறவைகள் சரணாலயம், இதுவுமே ராமநாதபுரத்தில் தான் இருக்குது. நம்ம ராம்சார் தலம் அப்படின்னா என்ன அப்படின்னா, எதெல்லாம் சுற்றுச்சூழலுக்கு இதெல்லாம் இயற்கைக்கு ரொம்ப முக்கியமான இடமா இருக்கோ அதெல்லாம் ராம்சார் தலம் அப்படிங்கிற அங்கீகாரம் கொடுத்து அதை வந்து பாதுகாப்பாங்க. நம்ம இந்தியாவிலேயே அதிகமான ராம்சார் தலங்கள் இருக்கிறது தமிழ்நாட்டில் தான். தமிழ்நாட்டில் 20 ராம்சார் தலங்கள் இருக்குது. 2ஆம் இடம் இருக்கிறது வந்து உத்தரப்பிரதேசம், அங்கே வந்து 10 ராம்சார் தலங்கள் இருக்குது. அடுத்தது, இந்தியாவில் முதல் முறையாக கடல்சார் வள அறக்கட்டளையை அறிமுகம் செய்த மாநிலம் இது? இதற்கான ஆன்சர் தமிழ்நாடு. இப்போது தமிழ்நாடு மெரைன் ரிசோர்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற அமைப்பை செப்டம்பர் 9ஆம் தேதி தொடங்கி வைத்திருக்காங்க. அடுத்தது, தமிழக மாநில கல்விக் கொள்கை யாருடைய தலைமையில் உருவாக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் நீதிபதி முருகேசன். இதில் முக்கியமாக 2 விஷயங்கள் நம்ம பார்க்கணும். ஒன்று வந்து இருமொழி கல்விக் கொள்கையை வந்து தொடரணும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நடந்துகிட்ருக்கல கல்வியாண்டு 2025-26, இந்த கல்வியாண்டிலிருந்தே +1க்கான பொதுத் தேர்வை வந்து ரத்து பண்ணோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணியிருந்தாங்க. அடுத்தது, தற்போது இந்தியாவின் எந்த பகுதி யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் இடம்பெற்றது? இதற்கான ஆன்சர் செஞ்சிக்கோட்டை. செஞ்சிக்கோட்டை அப்படிங்கிறது விழுப்புரத்தில் இருக்குது. யுனெஸ்கோ பட்டியலில் இந்தியாவிலிருந்து 44வது இடமாக இதை இணைத்திருத்தாங்க. அடுத்தது, தமிழ்நாடு 5வது போலீஸ் ஆணையம் யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் செல்வம். இப்போ நம்ம தமிழ்நாடு போலீஸ் தினமாக, அதாவது தமிழ்நாடு காவலர் தினமாக செப்டம்பர் 6ஆம் தேதியை கடைபிடிக்கிறோம். அடுத்தது, யாருடைய பிறந்த நாளை தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக தமிழக அரசு அறிவித்தது? இதற்கான ஆன்சர் உவே சாமிநாதன். தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினம் இது என்னைக்குன்னா பிப்ரவரி 19ஆம் தேதி. அது வந்து உவேசாவுடைய பிறந்த நாள். அடுத்தது, யாருடைய சிலையை பேரறிவின் சிலையாக முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார்? இதற்கான ஆன்சர் திருவள்ளுவர் சிலை. குமரியில் இருக்கிற திருவள்ளுவர் சிலையை பேரறிவின் சிலை அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் வந்து அறிவித்திருக்காரு. டிசம்பர் கடைசி வாரத்தை குறள் வாரம் அப்படின்னு அறிவித்திருக்காரு. அடுத்தது, தற்போது யாருடைய பிறந்தநாள் தமிழ் வார விழாவாக கொண்டாடப்பட்டது? இதற்கான ஆன்சர் பாரதிதாசன். தமிழ் வார விழா இது பார்த்திங்கன்னா ஏப்ரல் 29ஆம் தேதியிலேருந்து மே 5ஆம் தேதி வரைக்கும் வந்து கொண்டாடப்படும். இது பாரதிதாசனுடைய பிறந்தநாள் வாரம். இப்போ வந்து உங்களுக்கான கேள்வி, பாரதிதாசனுடைய பிறந்தநாள் வருஷம் உட்பட வந்து உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ ரீசெண்டாக நடைபெற்ற ஒரு எக்ஸாமில் கூட இதே கொஸ்டின் வந்து கேட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இப்போ நடைபெற போகிற எஸ்ஏ எக்ஸாமுக்கான டெஸ்ட் சீரிஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ரொம்ப குறைந்த கட்டணத்தில் தான் லான்ச் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே எழுதிக்கலாம் அல்லது நேரடியாக நம்ம இன்ஸ்டியூட்டில் கூட வந்து எழுதலாம். அதுக்கப்புறம் நம்முடைய இன்னொரு அகாடமியான யூபிஎஸ்சி கீஸ்டோன் ஐஏஎஸ் அகாடமியில் வந்து இப்போ வந்து யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா குறைந்த கட்டணத்தில் தான் லான்ச் பண்ணியிருக்கோம். ஆனாலும் முதல் வர 50 ஆஸ்பிரண்ட்ஸுக்கு வந்து 50% ஸ்காலர்ஷிப்பை வந்து கொடுக்குறோம். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அல்லது தகவல் தரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, 2025 தகைசால் தமிழர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் காதர் மொஹிதீன். நம்ம தமிழ்நாட்டில் வழங்குகிற முக்கியமான ஒரு விருது இது. இது பார்த்திங்கன்னா யார் இவர் அப்படின்னா, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியுடைய தேசிய தலைவர் தான் இந்த காதர் மொஹிதீன். அவர்களுக்கு இந்த விருதை வழங்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2021 சங்கரையா அவர்களுக்கு வழங்கியிருந்தாங்க. அதுதான் முதல் முறையாக வழங்கப்பட்ட விருது. அப்புறம் 2022 நல்லகன் அவர்களுக்கு வழங்கியிருந்தாங்க. 2023ஆவது ஆண்டு வீரமணி அவர்களுக்கு வழங்கியிருந்தாங்க. 2024ஆவது ஆண்டு குமரி ஆனந்தன் அவர்களுக்கு வழங்கியிருந்தாங்க. இப்போ 2025ஆவது ஆண்டில் வந்து காதர் மொஹிதீன் அப்படிங்கிறவருக்கு வழங்கியிருக்காங்க. அடுத்தது, தற்போது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்ட ஆர்டர் ஆஃப் சென்ட் ஆண்ட்ரியூ த அப்போஸ்டல் எந்த நாட்டின் உயரிய விருது? இதற்கான ஆன்சர் ரஷ்யா. இப்போ ரஷ்யாவுக்கு அவர் போயிருந்தார். அவருக்கு அந்த நாட்டுடைய மிக உயரிய விருது வழங்கிட்டாங்க. அடுத்தது, 72வது உலக அழகி பட்டம் வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் ஓப்பல் சுச்சாட்டா. இதில் பாருங்கள், உலக அழகிலேயே 2 பட்டம் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா
உலக அழகி பட்டம், இன்னொன்று வந்து பிரபஞ்ச அழகி பட்டம் அப்படிங்கிறது. ரெண்டுமே அழகி பட்டம் தான். இதில் வந்து 73வது பிரபஞ்ச அழகி பட்டம் வென்றது யார் அப்படின்னா விக்டோரியா ஜேர் தில்விக் அப்படிங்கிறவங்க. அடுத்தது இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 59வது ஞானபீட விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் வினோத் குமார் சுக்லா. நம்ம இந்தியாவில் இலக்கியத்திற்காக வழங்கப்படுற மிக உயரிய விருது இந்த ஞானபீட விருது. இதை வந்து இந்திய எழுத்தாளரான வினோத் குமார் சுக்லா அவர்களுக்கு வந்து அறிவித்திருக்காங்க. இவர் வந்து சத்தீஸ்கரை சேர்ந்த எழுத்தாளர். இவருக்கு வந்து ரூபாய் 12 லட்சம் காசு கொடுப்பாங்க. அப்புறம் வந்து சரஸ்வதி உருவத்திலான வெண்கல சிலை கொடுப்பாங்க. கூடவே பாராட்டு சான்றிதழும் கொடுப்பாங்க. அடுத்தது 2024ஆம் ஆண்டிற்கான சர்வதேச புக்கர் பரிசு எந்த நூலுக்காக வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஆர்பிட்டல். விண்வெளி செல்கிற வீரர்கள் குறித்த கதை இந்த நூலில் இருக்குது. இது எழுதினவங்க வந்து சமந்தா ஹார்வே அப்படிங்கிறவங்க. அடுத்தது 2023ஆம் ஆண்டிற்கான தாதா சாஹேப் பால்கே விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் மோகன்லால். நம்ம இந்திய திரைத்துறையில் வழங்கப்படுற மிக உயரிய விருது இந்த தாதா சாஹேப் பால்கே விருது அப்படிங்கிறது தான். இப்போது இந்த செப்டம்பர் மாதம் தான், அதாவது போன மாதம் தான் இதை அறிவித்திருந்தாங்க. ஆனால் இப்போ அறிவித்தது தான் 2023ஆவது ஆண்டுக்கானது. இனி அடுத்தடுத்த ஆண்டுகளில் தான் 2024, 2025 இதெல்லாம் அறிவிப்பாங்க. யார் இந்த தாதா சாஹேப் பால்கே அப்படின்னா இந்தியாவுடைய முதல் திரைப்படம் ராஜா ஹரிச்சந்திரா. அது வந்து 1913 வெளியானது. அதோடைய இயக்குனர் தான் தாதா சாஹேப் பால்கே. அவர் சினிமாவுக்காக நிறைய பண்ணியிருக்காரு. அதனால் யாரெல்லாம் இப்போது சினிமாவுக்கு நிறைய பண்ணுறாங்க, தன்னுடைய வாழ்நாளில் நிறைய நாள் அர்ப்பணிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த தாதா சாஹேப் பால்கே விருதை வழங்குறாங்க. அடுத்தது அப்போ இது என்னென்னா ஒரு குறிப்பிட்ட திரைப்படத்திற்கானது கிடையாது. இது மொத்தமாக அவங்களுடைய பங்களிப்புக்காக வழங்கப்படுற விருது. அடுத்தது 2025ஆம் ஆண்டிற்கான ரமோன் மகசேசே விருது எந்த இந்திய நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் எஜுகேட் கேர்ள்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ரமோன் மகசேசே விருது இது ஆசியாவின் நோபல் பரிசு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான விருது. எஜுகேட் கேர்ள்ஸ் அப்படிங்கிற இந்திய நிறுவனம் வந்து பெண்களுடைய கல்விக்கு ரொம்பவே பாடுபட்டிருக்காங்க. அவங்களுக்கு இதை வந்து அறிவித்திருக்காங்க. பிலிப்பைன்ஸ் தலைநகருடைய மணிலாவில் 67வது ரமோன் மகசேசே விருது வழங்குகிற விழாவில் வந்து இதை வழங்குவாங்க. அடுத்தது உலகின் உயரமான செனாப் ரயில் பாலத்தை பிரதமர் எங்கு தொடங்கி வைத்தார்? இதற்கான ஆன்சர் ஜம்மு காஷ்மீர். உலகத்துடைய உயரமான ரயில் பாலம் எது அப்படின்னா அது இந்த செனாப் ரயில் பாலம் தான். இது ஜம்மு காஷ்மீரில் தான் இப்போது பிரதமர் தொடங்கி வைத்திருக்காரு. இது செனாப் நதி படுக்கையிலிருந்து 359 மீட்டர் உயரமானது. இதோடைய நீளம் பார்த்திங்கன்னா 1315 மீட்டர் நீளமானது. அடுத்தது அப்பாயின்மெண்ட் தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். தமிழக தீயணைப்பு மற்றும் பேரிடர் மீட்பு பணி ஆணையத்தின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் சங்கர் ஜிவால். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தீயணைப்பு மற்றும் பேரிடர் மீட்பு பணி அப்படிங்கிற ஒரு ஆணையத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த ஆணையம் செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து செயல்பாட்டிற்கு வந்திருக்கு. அடுத்தது ரயில்வே பாதுகாப்பு படையின் முதல் பெண் தலைமை இயக்குனர் யார்? இதற்கான ஆன்சர் சோனாலி மிஸ்ரா. ஆர்பிஎஃப் ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸுடைய முதல் முறையாக ஒரு பெண் தலைமை இயக்குனராக இருக்காங்க. அவங்க பேர் சோனாலி மிஸ்ரா. அடுத்தது இந்தியாவின் 15வது குடியரசு துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் சிபி ராதாகிருஷ்ணன். இவர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர், திருப்பூரை சேர்ந்தவர். அடுத்தது முக்கிய மாநாடுகள் எங்கெங்கே நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறது எக்ஸாமில் கேட்குறாங்க. கண்டிப்பாக அது படிக்கணும். 2025 G7 உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் கனடாஸ்கிஸ். இந்த கனடாஸ்கிஸ் அப்படிங்கிறது கனடாவில் தான் இருக்குது. ஏற்கனவே ஒரு முறை நமக்கு இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமில் என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னா G7 கூட்டமைப்பில் மெம்பராக இல்லாத நாடு எது அப்படின்னு கேட்டுட்டு ஆன்சரில் வந்து இந்தியா அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த G7 கூட்டமைப்பில் இந்தியா வந்து உறுப்பு நாடு கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதில் பாருங்கள், இப்போது உச்சி மாநாட்டில், அதாவது மாநாட்டில் நிறைய விதமான மாநாடுகள் இருக்குது. பொருளாதாரத்துறை அமைச்சர்கள் மாநாடு, அடுத்தது பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் மாநாடு, இந்த மாதிரி நிறைய துறை அமைச்சர்கள் மாநாடு நடைபெறும். ஆனால் அது எல்லாத்தையும் விடையுமே ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னா உச்சி மாநாடு அப்படிங்கிறது தான். அது எங்கே நடைபெற்றது அப்படின்னு தான் கேட்பாங்க. இங்கிலீஷில் உச்சி மாநாடை சமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது 51வது G7 உச்சி மாநாடு நடைபெற்றது எங்கன்னா கனடாவுடைய கனடாஸ்கிஸில் தான் நடைபெற்றது. அடுத்தது தமிழ்நாடு காலநிலை உச்சி மாநாடு 3.0 எங்கே நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் சென்னை. சென்னையில் இந்தியாவிலேயே முதல் முறையாக காலநிலை மாநாடு நடத்தின மாநிலம் எது அப்படின்னா நம்ம தமிழ்நாடு தான். இப்போ 3வது மாநாடுமே சென்னையில் நடத்தி முடித்திட்டாங்க. அடுத்தது 6வது பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் பேங்காக். பேங்காக் அப்படிங்கிறது தாய்லாந்துடைய தலைநகர். பிம்ஸ்டெக் அப்படின்னா என்னென்னா
வங்காள விரிகுடா இருக்குல்ல, அதை சுற்றி இருக்கிற நாடுகளுடைய கூட்டமைப்பு தான் இந்த பிம்ஸ்டெக். அப்போ இதில் பாகிஸ்தான் உறுப்பு நாடா அப்படின்னு கேட்பாங்க. கிடையாது. பாகிஸ்தான் வந்து வங்காள விரிகுடாவையே சுற்றி இல்லை. அதே மாதிரி அமெரிக்காலாம் இதில் உறுப்பு நாடு கிடையாது. அடுத்தது 2025 பிரிக்ஸ் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் பிரேசில். பிரேசிலில் பார்த்தீங்கன்னா 17வது பிரிக்ஸ் மாநாடு வந்து நடைபெற்றது. பிரேசிலுடைய ரியோ டி ஜெனீரோ நகரில் தான் நடைபெற்றது. அடுத்தது பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இணைந்த 10வது நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தோனேஷியா. முதல்ல 2009 ஆண்டு பிரிக்ஸ் உருவாகும் போது பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா இந்த 4 நாடுகள் மட்டும்தான் இருந்தாங்க. அப்புறம் 2011 ஆண்டில் தென்னாப்பிரிக்கா வந்து இணைந்திருந்தாங்க. அப்புறம் 2024 எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், ஐக்கிய அரபு அமீரகம் இந்த நாடுகள்லாம் இணைந்திருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது 2024 ஆண்டின்படி பார்க்கும்போது 9 நாடுகள் தான் இருந்துச்சு உறுப்பு நாடாக. இப்போது இந்த ஆண்டில் 10வது நாடாக இந்தோனேஷியா வந்து இணைந்திருந்தாங்க. இது ரீசெண்டாக ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க. பிரிக்ஸ் கூட்டமைப்பில் 10வதாக இணைந்த நாடு எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அடுத்தது 2025 ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் தியான்ஜின். இது வந்து சீனாவுடைய தியான்ஜினில் தான் நடைபெற்றது. இப்போ SCO அதாவது ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் அந்த அமைப்புடைய சமிட் தான் இது. இதில் நம்ம வந்து SCO அமைப்புடைய மெம்பர் கண்ட்ரிஸ் கொஞ்சம் பார்க்கணும். 2001 ஆண்டு முதல் முறையாக உருவாகும் போது சீனா, கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், ரஷ்யா, தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் இந்த 6 நாடுகள் மட்டும்தான் இருந்துச்சு. அப்புறம் 2017 7வது நாடாக நம்ம இந்தியா இணைந்திருந்தோம். 8வது நாடாக பாகிஸ்தான் 2017 இணைந்துட்டாங்க. அப்புறம் 2023 வந்து ஈரான் இணைந்தாங்க. 2024 ஆண்டு 10வது நாடாக பெலாரஸ் வந்து இணைந்திருந்தாங்க. அப்போ இது கூட கேட்கலாம், SCO அமைப்பில் 10வதாக இணைந்த நாடு எது அப்படின்னா அது பெலாரஸ். அடுத்தது தமிழ்நாட்டில் அலையாத்தி காடுகள் குறித்த முதல் மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் மாமல்லபுரம். மாமல்லபுரம் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் தான் இருக்குது. தமிழ்நாட்டின் அலையாத்தி பேனம் அப்படிங்கிற அறிக்கை வந்து இங்கே வெளியிடப்பட்டது. அடுத்தது தற்போது எங்குள்ள பெஹல்காமில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினார்? இதற்கான ஆன்சர் ஜம்மு காஷ்மீர். இதற்கு பொறுப்பேற்ற அமைப்பு வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அப்படிங்கிற ஒரு தீவிரவாத அமைப்பு. இது லஷ்கர் ஏ தொய்பா அப்படிங்கிற பயங்கரவாத அமைப்புடைய நிழல் அமைப்பு. அடுத்தது தற்போது எந்த மாநிலத்தில் முதல் முறையாக ரயில் தடம் தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் மிசோரம். இதில் பார்த்தீங்கன்னா மிசோரத்துடைய பைரபி அப்படிங்கிற பகுதியிலிருந்து சாய்ராங் அப்படிங்கிற பகுதி வரைக்கும் ரயில் தடத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா பிரிட்ஜ் நம்பர் 144 அப்படிங்கிற பாலம் இதில் இருக்குது. இதோடைய உயரம் வந்து 144 மீட்டர். ஆனால் தான் பிரிட்ஜ் நம்பர் 144 அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இது குதுப் மினாரை விட உயரமானது. அடுத்தது சில ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். மியான்மர் நிலநடுக்க பாதிப்பில் இந்தியா வழங்கும் உதவி திட்டத்தின் பேர் என்ன? இதற்கான ஆன்சர் ஆப்ரேஷன் பிரம்மா. ரீசெண்டாக மியான்மரில் நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு. அப்போ இந்தியா வந்து ஆப்ரேஷன் பிரம்மா அப்படிங்கிற பேரில் போய் உதவி பண்ணோம். அடுத்தது யாக்கி புயல் பாதித்த மியான்மர், லாவோஸ், வியட்நாம் நாடுகளுக்கு உதவும் இந்தியாவின் திட்டம் எது? இதற்கான ஆன்சர் ஆப்ரேஷன் சத்போ. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இந்த நாடுகளில் எல்லாம் யாகி புயல் பாதித்திருந்தது. நம்ம இந்தியா போய் உதவி பண்ணியிருந்தோம் இந்த பேரில். அடுத்தது இந்தியாவின் மிக தூய்மையான நகரமாக தேர்வான நகரம் எது? இதற்கான ஆன்சர் இந்தூர். தொடர்ந்து 8வது ஆண்டாக இந்தூர் தான் முதலிடத்தில் இருக்குது. அடுத்தது பிற மாநிலங்கள் தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். தற்போது எந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் மணிப்பூர். ஆர்டிகிள் 356 படி தான் குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து அங்கே நடைமுறைக்கு வந்துச்சு. 2 ஆர்டிகிள் படி பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடக்கலாம். ஒன்று ஆர்டிகிள் 356. இது ஒரு மாநிலத்துடைய கான்ஸ்டியூஷனல் மிஷினரி, அதாவது அரசு இயந்திரம் வந்து செயல்படாமல் போயிட்டு அப்படின்னா அங்கே வந்து இங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வருவாங்க. இப்போ மணிப்பூரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே பயங்கரமான கலவரம், அங்கே இருக்கிற அரசினாலேயே அதை கட்டுப்படுத்த முடியல. அப்படிங்கும்போது தான் இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து கொண்டு வந்திருக்காங்க. இன்னொரு விதமான குடியரசுத் தலைவர் ஆட்சி மாநிலத்தில் என்ன அப்படின்னா ஆர்டிகிள் 365. அது என்னென்னா ஒரு மாநில அரசு மத்திய அரசு சொன்ன இதை கேட்காம நடக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மேலே இந்த ஆர்டிகிள் 365 வந்து போடுவாங்க. இப்போ போட்டிருக்கிறது மணிப்பூரில் 356 தான். அப்படி பார்க்கும்போது இந்தியாவிலே அதிக முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல் செய்யப்பட்ட மாநிலம் எது அப்படின்னா மணிப்பூர். இது 11வது முறை. அடுத்தது இந்தியாவின் முதல் பட்டாம்பூச்சி சரணாலயம் எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் கேரளா. கேரளாவில் கண்ணூர் மாவட்டத்தில் ஆர்லம் அப்படிங்கிற பகுதியில் தான் இது திறந்திருக்காங்க. அடுத்தது நம்ம இந்தியாவுடைய சில இலக்குகள் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். யானைக்கால் நோய் இல்லாத இந்தியாவை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கான இலக்கு ஆண்டு 2027. இந்தியாவுடைய அந்த கார்பன் உமிழ்வு இருக்குல்ல அந்த அளவை
பூஜ்ஜியமாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்கான இலக்காண்டு 2070. நக்சல் தீவிரவாதத்தை இந்தியாவில் ஒழிக்கிறதுக்கான இலக்காண்டு 2026 மார்ச் 31. அடுத்தது 500 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை உற்பத்தி பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான இலக்காண்டு 2030. இது வந்து ஏற்கனவே ஒரு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க, ரீசெண்டாக ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் கேட்டாங்க. அடுத்தது இந்தியாவுடைய ஜிடிபியை வந்து 30 ட்ரில்லியன் அமெரிக்க டாலராக மாற்றணும் அப்படிங்கிறதுக்கான இலக்காண்டு 2047. அடுத்தது போதைப் பொருள் இல்லாத இந்தியா உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கான இலக்காண்டு 2047. காசு நோய் இல்லாத இலக்காண்டு காசு நோய் இல்லாத இந்தியா இலக்காண்டு 2025. நம்ம தமிழ்நாடுமே 2025 தான். அடுத்தது ஹெச்ஐவி இல்லாத இந்தியா இலக்காண்டு 2030. தொழுநோய் இல்லாத இந்தியா இலக்காண்டு 2027. அடுத்தது இஸ்ரோ வந்து குப்பை இல்லாத விண்வெளி திட்டங்களை உருவாக்குறதுக்கான இலக்காண்டு 2030 வச்சுருக்காங்க. இந்தியாவில் எல்லா ரயில்கள்லேயும் கவச் கருவி பொருத்துறதுக்கான இலக்காண்டு 2030. இந்தியாவில் அறிவால் செல் இரத்த சோகை நோயை ஒழிக்கிறதுக்கான இலக்காண்டு 2047. தமிழ்நாடுடைய பொருளாதாரம் 1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலராக உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்கான இலக்காண்டு 2030. குடிசை இல்லாத தமிழ்நாடு உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கான இலக்காண்டும் 2030 தான். ஓகே, அடுத்தது 2025 உலக அமைதி குறியீட்டில் முதலிடம் பிடித்த நாடு எது? இதற்கான ஆன்சர் ஐஸ்லாந்து. நம்ம இந்தியா வந்து 115வது இடம் பிடித்திருக்கோம். இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டது இன்ஸ்டியூட் ஃபார் எக்கனாமிக்ஸ் அண்ட் பீஸ் அப்படிங்கிற அமைப்பு. அடுத்தது 2025 உலக புத்தாக்க குறியீட்டில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 38. முதலிடம் சுவிட்சர்லாந்து, 2ஆம் இடம் ஸ்வீடன், 3ஆம் இடம் வந்து அமெரிக்கா. இந்த உலக புத்தாக்க குறியீடு குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ரிப்போர்ட். அது வந்து நிறைய முறை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இதை வெளியிட்டது யார் அப்படின்ற மாதிரி கூட கேட்டிருக்காங்க. இதை வெளியிடுற அமைப்பு வந்து விப்போ அப்படிங்கிற அமைப்பு. விப்போ அப்படின்னா வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது தான். அடுத்தது 2024-25 இந்தியாவில் அதிகம் பார்வையாளர்களை ஈர்த்த இடம் எது? இதற்கான ஆன்சர் தாஜ்மஹால். இந்த ரிப்போர்ட்டை மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சகத்துடைய இந்தியா டூரிசம் டேட்டா கம்போடியம் 2025 அப்படிங்கிற பேரில் வெளியிட்டிருந்தாங்க. அடுத்தது லூனா ட்ரெயில் பிளேசர் என்ற விண்கலத்தை விண்ணில் செலுத்திய அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் நாசா. நாசா வந்து எலான் மஸ்க்கு சொந்தமான ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்திற்கு கீழே இருக்கிற ஃபால்கன் 9 ராக்கெட் மூலமாக இந்த ஒரு விண்கலத்தை வந்து விண்ணில் செலுத்தியிருக்காங்க. இது நிலவு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான ஒரு விண்கலம். இதே மாதிரி ஒவ்வொரு நாட்டுடைய நிலவு ஆராய்ச்சி விண்கலத்துடைய பேர் பார்க்கலாம். நமக்கு தெரியும் இந்தியாவுக்கு வந்து சந்திராயன் அப்படின்னு இருக்குது. இதே மாதிரி சீனாவுக்கு பார்த்திங்கன்னா சாங்கி 6 அப்படிங்கிறது இருக்குது. ஜப்பானுக்கு வந்து ஸ்லிம் அப்படிங்கிறது இருக்குது. ரஷ்யாவுக்கு லூனா அப்படிங்கிறது இருக்குது. அமெரிக்காவுக்கு வந்து அப்பல்லோ அப்படிங்கிறது இருக்குது. அடுத்தது நிசார் என்ற செயற்கைக்கோளை உருவாக்கிய அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் நாசா மற்றும் இஸ்ரோ. நிசார் அப்படின்னா நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பாச்சர் ரேடர் அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா இது ஒரு செயற்கைக்கோள். இது வந்து புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள். ரொம்ப ரொம்ப துல்லியமாக நம்ம பூமியை கண்காணிக்கிறதுக்கான ஒரு செயற்கைக்கோள் தான் இது. இது இந்த ஆண்டு ஜூலை 30ஆம் தேதி விண்ணில் செலுத்தப்பட்டுச்சு. நம்ம இந்தியாவிலேருந்து தான் இது விண்ணில் செலுத்தப்பட்டுச்சு. ஆந்திராவுடைய ஸ்ரீஹரிகோட்டாவிலேருந்து தான் இதை விண்ணில் செலுத்தினாங்க. GSLV F-16 அப்படிங்கிற ராக்கெட் மூலமாக விண்ணில் செலுத்தினாங்க. அது வந்து இந்தியாவுடைய ராக்கெட். அடுத்தது விண்வெளித்துறை தொடர்பான சில எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் இருக்குது, அதை எப்படி பார்க்கலாம். போன ஆண்டு எக்ஸ்போசாட் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை செயல்படுத்தியிருந்தாங்க. அது வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா போன ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி செயல்படுத்தியிருந்தாங்க. எக்ஸ்போசாட் அப்படிங்கிறது எக்ஸ்ரே பொலாரிமீட்டர் சேட்டலைட் அப்படிங்கிறது. இதோடைய நோக்கம் வந்து ஊடுகதிர ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிறது. அதாவது விண்வெளியில் இந்த எக்ஸ்ரே இருக்குல்ல, அது சம்மந்தமாக ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இஸ்ரோனால் அனுப்பப்பட்ட ஒரு சேட்டலைட் தான் இந்த எக்ஸ்போசாட் அப்படிங்கிறது. அடுத்தது ஆதித்யா L1 மிஷன். இது 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 2ஆம் தேதி ஏவப்பட்டு 2024ஆம் ஆண்டு ஜனவரி 6ஆம் தேதி L1 புள்ளியில் சென்றடைந்து சூரியனை வந்து கண்காணிக்கிற ஒரு திட்டம் தான் இந்த ஆதித்யா L1 அப்படிங்கிற திட்டம். அடுத்தது சந்திராயன் 3 திட்டம். இது பார்த்திங்கன்னா 2023ஆம் ஆண்டு ஜூலை 14ஆம் தேதி விண்ணில் செலுத்தியிருந்தாங்க. அது வந்து எப்போ நிலவில் போய் தரையிறங்குச்சு அப்படின்னா 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 23ஆம் தேதி நிலவில் தரையிறங்குச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய விண்வெளி நிலையம் பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன் அப்படிங்கிறது. இதற்கான இந்த மாதிரி நம்ம இந்தியாவுக்காக ஒரு விண்வெளி நிலையம் அமைக்கணும் அப்படிங்கிறதுக்கான இலக்காண்டு 2035 வச்சுருக்காங்க. அப்போ 2035 ஆண்டுக்குள்ளாடி நமக்கான ஒரு விண்வெளி நிலையத்தை நம்ம அமைக்க போகிறோம். அதோடைய பேர் வந்து பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன் அப்படிங்கிறது தான். அடுத்தது வந்து நிலவில் முதல் முறையாக ஒரு இந்தியரை வந்து தரையிறக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். அதற்கான இலக்காண்டு 2040. அடுத்தது எந்த நாட்டில் முதல் முறையாக AI அமைச்சர் DLA நியமனம் செய்யப்பட்டது?
இதற்கான ஆன்சர் அல்பேனியா. அல்பேனியா நாட்டுடைய ஊழல் தடுப்புத்துறை அமைச்சராக இதை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, எந்த விண்கலம் மூலம் இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா விண்வெளி சென்றார்? இதற்கான ஆன்சர் டிராகன். டிராகன் அப்படிங்கிற விண்கலம் மூலமாக இந்தியாவுடைய சுபான்ஷு சுக்லா அப்படிங்கிற வீரர் வந்து விண்வெளி போயிருக்காரு. நாசாவுடைய ஆக்சியம் 4 மிஷன் கீழே தான் இவர் வந்து போயிருக்காரு. ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் நாசா நிறுவனம் சேர்ந்து தான் இந்த ஆக்சியம் ஸ்பேஸ் அப்படிங்கிற மிஷனை வந்து பண்ணியிருக்காங்க. இது என்னென்னா சர்வதேச விண்வெளி நிலையம் நோக்கி வீரர்கள் அழைத்து போனோம் அப்படிங்கிறது தான். இதில் இந்திய வீரரான சுபான்ஷு சுக்லாவும் பயணம் மேற்கொண்டிருந்தார். இவங்க ஃபால்கன் 9 ராக்கெட் மூலமாக தான் விண்வெளிக்கு போனாங்க. ஆனால் அங்கேருந்து எந்த ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் மூலமாக போயிருந்தாங்க அப்படின்னா டிராகன் அப்படிங்கிற ஸ்பேஸ் கிராஃப்ட் மூலமாக தான் போயிருந்தாங்க. நம்ம இந்தியாவுக்கு ஒரு சிறப்பு இதில் கிடைத்திருக்கு. என்னென்னா சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற முதல் இந்தியராக இந்த சுபான்ஷு சுக்லா இப்போ வந்து ஆயிருக்காரு. அடுத்தது, டீப் சீக் என்பது எந்த நாட்டை சார்ந்த ஏஐ உரையாடுதளம்? இதற்கான ஆன்சர் சீனா. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜெமினி இருக்குது, அப்புறம் சாட் ஜிபிடி இருக்குது. இது மாதிரி பார்த்தீங்கன்னா சைனாவில் டீப் சீக் அப்படிங்கிற ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இதே மாதிரி எந்தெந்த நிறுவனத்திற்கு எது சொந்தமானது அப்படின்னு பார்க்கலாம். கோபைலட் அப்படிங்கிறது மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்திற்கு சொந்தமானது. சாட் ஜிபிடி வந்து ஓப்பன் ஏஐ நிறுவனத்திற்கு சொந்தமானது. ஜெமினி இது பார்த்திங்கன்னா கூகுள் நிறுவனத்திற்கு சொந்தமானது. அப்புறம் மெட்டா ஏஐ இது வந்து மெட்டா நிறுவனத்திற்கு சொந்தமானது. அடுத்தது, இந்தியாவுடைய பொருளாதார செய்திகள் பார்க்கலாம். 2024-25 இந்தியாவின் பொருளாதாரம் எவ்வளவு சதவீதம் வளர்ச்சி அடைந்தது? இதற்கான ஆன்சர் 6.5%. இப்போ பார்த்தீங்கன்னா இது போன நிதியாண்டு 2024-25 நிதியாண்டில் இந்தியாவுடைய பொருளாதாரம் 6.5% வந்து வளர்ச்சி அடைந்திருக்கு. இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த ரிப்போர்ட்டை வெளியிடுறது யார்? இந்தியாவுடைய பொருளாதாரத்தை கணக்கு பண்ணி ரிப்போர்ட் வெளியிடுற அமைப்பு என்எஸ்ஓ. என்எஸ்ஓ அப்படின்னா தேசிய புள்ளியியல் அலுவலகம் அப்படிங்கிறது தான். அடுத்தது, ஜிஎஸ்டி வரியில் எத்தனை சதவீத வரிகள் நீக்கப்படுகின்றன? இதற்கான ஆன்சர் 12% மற்றும் 28%. இப்போ பார்த்தீங்கன்னா முதல் முறையாக ஜிஎஸ்டி கொண்டு வரும்போது 5%, 12%, 18%, அப்புறம் 28%, அந்த மாதிரி 4% வந்து இருந்துச்சு. இப்போ அதில் 12ஐயும் 28ஐயும் நீக்கிட்டாங்க. இனிமேல் வந்து 5% மற்றும் 5% மற்றும் 18% இது ரெண்டும் தான் இருக்கும். இதை வந்து அவங்க ஜிஎஸ்டி 2.0 அப்படிங்கிற நடைமுறையாக செப்டம்பர் 22ஆம் தேதி வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இதில் இன்னும் சில விஷயங்கள் நம்ம நோட் பண்ணோம். என்னென்னா சில பொருட்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. அது என்னென்னா நம்ம வந்து பென்சில், எரேசர், புத்தகங்கள் இந்த மாதிரிப்பட்ட பொருட்களுக்கு ஜிஎஸ்டி இனிமேல் கிடையாது. அதே மாதிரி காப்பீடுகளுக்கு வந்து ஜிஎஸ்டி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. உயிர் காக்கும் மருந்துகள் மீதும் இனி ஜிஎஸ்டி கிடையாது. ஆனால் பான் மசாலா, சிகரெட்டு, குட்கா, ஜர்தா, கார்பனேட் குளிர்பானங்கள், சோடா இதற்கெல்லாம் 40% வந்து ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொன்று ரொம்ப ஆடம்பரமான பொருட்கள் 350 சிசி இருசக்கர வாகனங்கள், சொகுசு கார்கள், அப்புறம் தனியார் பயன்படுத்தும் விமானங்கள் இதற்கெல்லாம் வந்து 40% வந்து ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. அடுத்தது, நம்ம தமிழ்நாடுடைய பொருளாதாரம் எவ்வளவா இருக்குது அப்படின்னு மத்திய அரசு ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. எப்படி பார்க்கலாம். இந்தியாவிலேயே அதிகபட்சமாக உண்மை பொருளாதார வளர்ச்சி பெற்ற மாநிலம் எது அப்படின்னா நம்ம தமிழ்நாடு. 9.69% வந்து பெற்றிருந்தோம். நம்ம தமிழ்நாட்டுடைய ஜிடிபி வந்து அவ்வளோ வளர்ந்தது. அதுக்கப்புறம் என்னென்னா மத்திய அரசு அதை திருத்தி அமைத்தாங்க. அப்படி திருத்தி அமைக்கும்போது தமிழ்நாட்டுடைய உண்மை பொருளாதார வளர்ச்சி இன்னும் அதிகமாக இருந்தது. அது வந்து 11.19% வந்து அதிகமாக இருந்தது. இது வந்து ரியல் எக்கனாமிக் க்ரோத் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ரியல் ஜிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க. இதே 2024-25 தமிழ்நாட்டுடைய பேரளவு வளர்ச்சி வீதம் இது வந்து நாமினல் க்ரோத் ரேட் அப்படிங்கிறது 14.02% இருக்குது. இது மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை அமைச்சகம் வெளியிட்ட ரிப்போர்ட். அடுத்தது, விளையாட்டு செய்திகள் பார்க்கலாம். 2025 ஐசிசி மகளிர் அண்டர் 19 T20 உலகக்கோப்பை போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. இந்த போட்டி பார்த்தீங்கன்னா மலேசியாவுடைய கோலாலம்பூரில் நடைபெற்றது. இல்லை நம்ம இந்தியா தான் வெற்றி பெற்றிருக்கோம். அடுத்தது, உலகின் இளம் வயது செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் டி குகேஷ். இவருக்கு 18 வயது தான் ஆகுது. இப்போ நம்ம இந்தியாவை சேர்ந்தவர் இவர், அதே மாதிரி தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இவர் தான் உலகத்துடைய இளம் வயது செஸ் சாம்பியன் ஆண்கள் பிரிவில். அதுவே பெண்கள் பிரிவில் இந்த திவ்யா தேஷ்முக் அப்படிங்கிறவங்க. ஓகே, ஃபிடே மகளிர் உலகக்கோப்பை செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் என்ற இளம் வீராங்கனை யார்? இதற்கான ஆன்சர் திவ்யா தேஷ்முக். இவங்களுக்கு 19 வயது தான் ஆகுது. இவங்க வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க தான். அடுத்தது, இந்தியாவின் மிகப்பெரிய விளையாட்டு வளாகம் எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் அலகாபாத். இதோடைய பேர் வந்து வீர் சவாக்கர் இது அலகாபாத்தில் அகமதாபாத். ஓகேவா? அகமதாபாத் அப்படிங்கிறது குஜராத்தில் இருக்குது. அலகாபாத் அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது.
அலகாபாத்துடைய பேரை தான் இப்போ பிரயாக்ராஜ்னு மாற்றிருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டின், இந்தியாவின் மிகப்பெரிய விளையாட்டு வளாகம் எங்கு திறக்கப்பட்டது அப்படின்னா அது அகமதாபாத் அப்படிங்கிறது தான். அதற்கு அவங்க என்ன பேர் வைத்திருக்காங்கன்னா வீர் சவாக்கர் விளையாட்டு வளாகம் அப்படிங்கிறது மாதிரி வச்சுருக்காங்க. அடுத்தது அடிக்கடி எக்ஸாமில் கேட்குற ஒரு கொஸ்டின் நிதி ஆயோக். நிதி ஆயோக் இல்லாமல் ஒரு கொஸ்டின் பேப்பரே இல்லை, அந்த லெவலில் அதிகமாக கேட்குறாங்க. நிதி ஆயோக்கில் நிதியுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கிறது. இது எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னா 2015 ஜனவரி 1ஆம் தேதி இது உருவாக்கப்பட்டது. இன்னொரு முறை என்ன கேட்டாங்கன்னா இது எதுக்கு மாற்றாக உருவாக்கியிருந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து திட்டக்குழுக்கு மாற்றாக உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது இதோடைய தலைவர் யார் அப்படின்னா இது பிரதமர் தான். அதாவது பதவி வழியில் தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் ஒருத்தங்க பிரதமராக இருக்காங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே இந்த அமைப்புக்கு தலைவராகிடுவாங்க. அப்போ இந்த அமைப்புக்கு தலைவராக பிரதமர் மோடி இப்போது இருக்கார். அடுத்தது துணைத் தலைவராக இப்போ இருக்கிறவர் சுமன் பெரி அப்படிங்கிறவர். இந்த அமைப்புடைய சிஇஓ தலைமை செயல் அதிகாரி யார் அப்படின்னா பிவிஆர் சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் தான். அடுத்தது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இப்போ நம்ம இந்தியாவில் 5 மொழிகளுக்கு செம்மொழி அங்கீகாரம் வந்து கொடுத்துருக்காங்க. போன ஆண்டு அக்டோபர் மாதம் 5 மொழிகளுக்கு செம்மொழி அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன மொழிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்கிற மராத்தி, அப்புறம் வந்து பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் இங்கெல்லாம் இருக்கிற பாலி மற்றும் பிராகிருதம், அப்புறம் மேற்கு வங்காளத்தில் இருக்கிற வங்கமொழி, அடுத்தது அஸ்ஸாமில் இருக்கிற அஸ்ஸாமி. இப்போ ஏற்கனவே எந்தெந்த மொழிகளுக்கு செம்மொழி அங்கீகாரம் கிடைத்திருக்கு அப்படிங்கிறது அடிக்கடி எக்ஸாமில் கேட்குறாங்க. நம்ம இந்தியாவிலேயே முதல் முறையாக செம்மொழி அங்கீகாரம் கிடைத்த மொழி வந்து தமிழ் தான். 2004 கிடைத்திருந்தது. இரண்டாவதாக தான் சமஸ்கிருதத்திற்கே கிடைத்தது 2005. மூன்றாவதாக தெலுங்குக்கு 2008 கிடைத்தது. நான்காவதாக கன்னடத்திற்கு 2008 கிடைத்தது. ஐந்தாவதாக மலையாளத்திற்கு 2013 கிடைத்தது. ஆறாவதாக ஒடியாவுக்கு 2014 கிடைத்தது. அடுத்தது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போது பழைய தண்டனை சட்டங்களை எல்லாம் மாற்றாக புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்போ நமக்கு இப்போ போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம்னால் இது சம்மந்தமாக கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்திய தண்டனை சட்டம், அதோடைய பேரை இப்போ பாரதிய நியாய சன்ஹிதா அப்படின்னு மாற்றிட்டாங்க. வெறும் பெயர் மட்டும் மாட்டல, நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது, இதில் மாற்றிருக்காங்க. இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒருத்தருக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்காக தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இதை பொறுத்துக்க மாதிரி கேட்கலாம். அடுத்தது குற்றவியல் நடைமுறை சட்டம், இதற்காக இப்போ வந்து பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இப்போ நாகரிகமாக இருக்கிறவங்க குற்றம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது இந்திய சாட்சிய சட்டம், இதற்கு பதிலாக பாரதிய சாட்சி அதிநியம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. இது பேர்லேயே வந்து சாட்சி அப்படிங்கிறது இருக்குது, அதனால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இதெல்லாமே எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா 2004 ஆண்டு ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து நடைமுறைக்கு வந்துச்சு. இதை மூன்றையுமே அடாப்ட் பண்ண இந்தியாவுடைய, அதாவது இந்த மூன்றையுமே ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்தியாவுடைய முதல் இடம் எது அப்படின்னா சண்டிகர் அப்படிங்கிற யூனியன் பிரதேசம் தான். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ புதுசாக கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே மாதிரி நம்ம வந்து பிசி எக்ஸாமுக்கான, அதாவது தமிழ்நாடு போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கான நிறைய வீடியோ போட போகிறோம். அதனால் கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.